இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். இப்போ மஞ்சூர்லேருந்து கிளம்ப போகிறோம். நேராக முள்ளிவலியில் வந்து இறங்க போகிறோம். ஸோ அந்த ரூட் ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். முன்னாடி இருக்க வீடியோஸும் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸான ரைடாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். பார்த்தீங்களா, ஹோட்டல் தேஜாஸ் கேட்வே. ஓகே தான், அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. பட் ஃபைன். இதான் வந்து கீழ்குந்தா. இங்கே தான் வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் மட்டும் வருது. நம்ம இன்றைக்கி வந்து இந்த கோயிலில் வந்து திருவிழா. இங்கே சித்திரை ஒன்றும் இல்லை. நான் இந்த வீடியோ எப்போ போஸ்ட் பண்ண போகிறேன்னு தெரியல. யாரு என்ன ஆமாம் ஏன் போய் பார்ப்போம் வாங்க. இது வந்து இந்த ரோட்டில் வந்து இங்கே ஜாயின் ஆகுது. ஃபுல்லாக பாருங்கள் வண்டி நிற்குது கோயில் ஃபங்க்ஷனால். இதில் போய் கீழே போங்க கோயம்புத்தூர். ஃபுல் வண்டி இறங்குதுங்க இந்த வழியில். போலீஸ்காரங்களே போன்ட்டாங்க. இங்கே என்ன இந்த ரோட் செம்ம டிராஃபிக்காக இருக்குமா? அது எல்லாம் வண்டியை வந்து பார்க் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இவ்வளோ கூட்டம். அவங்க கூட ரொம்ப டிராஃபிக்காக இருக்குமோன்னு நினச்சேன். பட் டிராஃபிக் கிடையாது. கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வியூ செம்மையாக இருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோயில் ஃபங்க்ஷனால் பெருசாக எதுவும் செக்லாம் பண்ண மாட்டாங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:30.
ஃபோர்த்து தேர்டு மாற்றி மாற்றி தான் ஓட்டுறேன். இந்த மாதிரி கார்னரிங்ஸ்லாம் வரப்போ தேர்டுக்கு மாற்றிக்கிங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாகி உங்களுக்கு அந்த புல்லிங் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். நம்ம நேரத்துக்கு இன்றைக்கி எதாவது அனிமல்ஸ் கிடைக்குமான்னு தெரில. நார்மல் டைமில் வந்து தான் கண்டிப்பாக அனிமல்ஸ் பார்த்துக்கலாம். பட் இப்போ ஆல்ரெடி நிறைய வண்டி வரனால அனிமல்ஸ் வந்து பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் ஆன் பண்ணுவோமா? தத்தகிற ஃப்ரண்ட் கேமராவில் வந்து ஆன் பண்ணியாச்சு வீடியோ. சூடு ஆரம்பிச்சிச்சுங்க. சொப்பா 2 நாள் செம்ம ஜாலியாக இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம சூடு. கீழே இறங்க சூடு. சரி, இந்தக்குள்ளே ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்போ இருக்காது, ஏன்னு தெரில. ஸோ சாமி எப்படி வந்தான் பார்த்தீங்களா, பைத்தியக்காரந்தனமா. டர்னிங்கில் நம்ம பிரேக் போட்டால் வண்டி அப்படியே சாஞ்சிரும். சாரி ஆமாம். ஒரு கோயில் இருக்கு பாருங்க. நான் ஃபஸ்ட் இங்கே வரப்போ இந்த கோயிலில் தாங்க ஃபுல்லாக யானை பார்த்தோம். தண்ணி எப்படி வருதுன்னு பவர் எடுத்து வந்து அங்கே உளுந்து அந்த பவர் எடுத்துட்டு மிச்ச தண்ணி கீழே வருங்க. யானை சாணி ஃபுல்லாக யானை சாணி தான். இங்கே போகிறேங்க. டர்னிங்லாம் நின்னா என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. காட்டெருமையாச்சும் எதுவும் பண்ணாது. பட் யானையெல்லாம் நின்றுச்சுன்னா அவ்வளோதான் காலி. $42 ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு. கீழே தண்ணி இல்லை. நேற்று நைட்டு பெஞ்ச மழைன்னு நினைக்கிறேன். நினைப்பீங்க ஏன் இப்படி ஹார்ன் அடிக்கிறேன்னு. பார்த்தீங்களே எப்படி வராங்கன்னு, அதனால தான் ஹார்ன் அடிக்கிறேன். ஆக்சுவலி அந்த சைடில் ஒரு ரோடு ஒன்று போகுது இல்லைங்க,
அட்ஜசண்ட்டாக அந்த சைடில் ஒரு ரோடு போகும். அதுக்குள்ளே போனீங்கன்னா தான் பர்லிக்காடு ஃபாரஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இது பண்ணுறது பரிசலில் கூப்பிட்டு போவாங்க. இங்கே தண்ணி இருக்கும், தண்ணியில் போய் விளாட்லாம், எல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி ஃபாரஸ்ட்டில் வந்து இதுவும் பண்ணலாம். இப்படி இங்கே தான் செக் போஸ்ட். இதுலேருந்து ரைட் எடுத்து போனீங்கன்னா நேராக அகலி ஆனைக்கட்டி. செக் போஸ்ட் வந்து நார்மலாக அலௌட் கிடையாது. இல்லைனா இங்கே நின்று செக் பண்ணி உங்கள் பேர் எல்லாம் கேட்பாங்க. பட் இப்போ இந்த கோயில் ஃபங்க்ஷன்னால எல்லாரையும் அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. மானார்னு ஒரு இடம், மானார். மாடு ஏதோ காட்டெருமை மாதிரி இருக்கு. நீங்கள் நேராக போய் இறங்கி அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஹில்ஸ் ஒன்று ஏறுவீங்க. லாங் ரைட் போகிறதுக்குள்ளே அதை போட்டு தாங்க போகணும், ஏன்னா கஷ்டம். இறங்கியாச்சு. நம்ம ஸ்ட்ரெயிட் ரோடு தான். வெள்ளியங்காடு. ஏதோ ஒரு டீ கடை இருந்தால் டீ கடையை நிறுத்தி ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். டீ சாப்பிட்டு போலாங்க. டீ அங்கேயே இருந்துச்சு டீ கடை, இங்கே சாப்பிடலாம். அது ரொம்ப தூரம் போயிடும்ல. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரைட் எடுக்கிறோம், சரிங்களா? வெள்ளையங்கால்லேருந்து திரும்பினோன்னா நேராக ரைட் எடுத்து இப்படி போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஹில்ஸ் வரும். அந்த ஹில்ஸ் தாண்டினோடனே நம்ம வந்து நம்ம செல்வபுரம் போயிடுவோம். இந்த இடத்துல செல்வபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோர் சாப்பிட்டு நேராக வீட்டுக்கு போகிறோம். இது எங்கே போகும்னா நேராக அந்த பெரியநாயக்கம்பாளையம் பாலம் இருக்குல்லைங்க,
இங்கே கொண்டு போய் ஜாயின் பண்ணிடும். இங்கே பாருங்க மேட்டுப்பாளையம் ரோடு தெரியுதா? தொப்பம்பட்டி வந்தாச்சு. தொப்பம்பட்டி வீட்டை ரீச் ஆகிடுவோம். 11:30 மணி பிளான் பண்ணது கரெக்டாக. பதினொன்று 21 ஆச்சு. 9 நிமிஷம். ஓகே, பன்னிமடை ரீச் ஆயாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வீடும் வந்தாச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட பைக் ஃப்ரைடேஸோட இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் ஜாயின் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வீட்டில் வெயிட் பண்ணுறாங்கன்னு மனசில் வச்சுட்டு வண்டியை விட்டுங்க. வேறு ஹெல்மெட். பாய், டேக் கேர். உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். ஹிமாலயன் 450 தமிழ்நாடு ரைடர்ஸ்க்குனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் 450 உண்டான மாட்ஸ், ப்ராப்ளம்ஸ் அது எல்லாமே ஹிமாலயன் 450 ஓனர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி அந்த குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்க்கு உண்டான எக்ஸ்க்ளூசிவ் டீல்ஸுமே அதில் இருக்குது. ஸோ அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸ் அதில் வந்து வரும்.